வனிதா மேடம் உள்ளதா இருக்காங்க. உள்ள வாங்க. ப்ரோ ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபீல்டு மட்டும் வாங்கி ஓகே ப்ரோ. பிரபு தானே? ஆமாங்க. உட்காருங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ணல. நான் தான் உங்ககிட்ட வரேன்னு மெசேஜ் அப்பயே பண்ணிட்டேன்ல. தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாங்க. கல்யாணம் அப்போதான் என்ன? இல்லைங்க. இல்லை, உங்களை மாதிரி வயசு பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்க தான் இங்கே வருவாங்க. அச்சிச்சோ, அப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்குன்னு ஆசை பாசம் இருக்காதா? எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. ம் ம் உங்களை மாதிரி பசங்க ஆசைக்காக வர்றீங்க, எங்களை மாதிரி ஆளுங்க காசுக்காக போகிறாங்க. ஆசை அடங்கிடும், ஆனால் காசு தான் பத்தாது. குடும்ப சூழ்நிலை. ஓ சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தரேங்க. ஆமா, உங்க வீட்டு வேலைக்காரங்கிட்ட சிகரெட் வாங்க அமிச்சேன், இன்னும் வரல. அது வீட்டு வேலைக்காரன் இல்லை, அவர் தான் என் வீட்டுக்காரரு. வீட்டுக்காரா? ஆமாம். அவரா உங்க புருஷன்? ஏன், அவரை பார்த்தா மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? அப்ப எதுக்குங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் மேலே ஏற இறங்க தான் பார்க்குறாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போனேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரியான்னு கூப்பிடுறாங்க. சரி, ஒரு கம்பெனிக்கு போனேன், மேனேஜர் என் கூட கமிட்மெண்ட் இருக்குமா வரியான்னு கூப்பிடுறான். சரி, சினிமாவில் நடிக்க போனேன், அங்கேயும் இதே தான் கூப்பிடுறான். சரி ஓகே, எங்கே போனாலும் அவங்க படுக்க வரியான்னு தான் கேட்குறாங்க. படுக்க கூப்பிட்டவனும் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வச்சு காசை வாங்கி அனுப்பி விட்டேன்.
என்ன பண்ணுறது, ஆம்பளைங்க அதானே ஆசைப்படுறீங்க. எல்லா ஆம்பளைங்களும் அந்த மாதிரி இல்லை மேடம். வனிதா ஆ சொல்லுங்க. உள்ள வரலாமா? வாங்க. சார், சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? தேங்க்ஸ்ப்பா. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சார். பரவாயில்லப்பா, தேங்க்ஸ். வனிதா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வாமா, கோயிலுக்கு கிளம்பணும். சரிங்க. இங்க நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிங்க. இல்லைங்க, வேண்டாங்க. ஏன், என்னாச்சு? மனசு சரியில்லைங்க. இதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியுதுங்க. எனக்கு இருக்க ஒரு அல்ப ஆசை, இது தப்பு தான். இனிமே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன். உங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை போட்டு தரேன். அங்கே வந்து வேலை பாருங்க. இப்போதைக்கு உங்கள் செலவுக்கு ஜிபேயில் பணம் போட்டு வரேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சரிங்க, உங்கள் கணவரை நல்லா பார்த்துங்க. ப்ரோ, சாரி ப்ரோ.